வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நம்பியவரால் கைவிடப்பட்ட ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் நிச்சயமாக நடந்திருக்கும். இவன் எக்காரணத்தை கொண்டும் என்னை விட்டுக் கொடுக்க மாட்டான், ஆபத்து என்று வந்தால் என் முன்னே நிற்பான் என்று நீங்கள் யாரை ஒரு தூணாக நம்பினீர்களோ அவரே உங்களின் மிக மோசமான காலகட்டத்தில் உங்களை கைவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டே பிரிந்திருப்பார். அந்த ஒரு அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டு நீங்கள் அவரிடம் கையேந்தி நின்ற போது உங்களை தெரியாதவர் போல முகத்தை திருப்பிக் கொண்டு நகர்ந்தவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். இது எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து கொண்டு அது மென்மேலும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவெடுத்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். இந்த ஒரு நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது மென்மேலும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்கும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டு நீங்கள் அவரிடம் கையேந்தி நின்ற போது உங்களை தெரியாதவர் போல முகத்தை திருப்பிக் கொண்டு நகர்ந்த அந்த ஒரு அனுபவத்தை மட்டும் உங்களால மறக்கவே முடியாதுங்க. அந்த ஒரு நபர் நீங்கள் அவருக்காக எத்தனையோ தடவைகள் உதவிகளை செய்து கொடுத்திருப்பீர்கள். ஆனால் இந்த நபரை இப்படி செய்து விட்டார்களே என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு கொண்ட குழப்பங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். சுற்றிலும் மனிதர்கள் இருந்தும் நீங்கள் தனியொரு ஆளாக நின்று உங்களது கண்ணீரையும் அவமானங்களையும் துடைத்து கொள்ள வேண்டிய ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்தது. அந்த தனிமை உங்களை முற்றிலும் நிலைக்குழிய செய்த ஒரு அனுபவங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமாக கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். இது ஒரு பக்கம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கும் பொழுது காதலில் வைத்த நம்பிக்கை சிதறிய ஒரு நாளாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். கடகம் ராசி அன்பர்களை உண்மையாக நேசித்த ஒருவரை மறப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. அதிலும் இந்த கடகம் ராசியான நீங்கள் ஒரு மிகவும் நெருங்கிய பழகிய நபரை நீங்கள் விட்டு விலகுவது என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு எளிதான ஒரு விஷயமாக இருக்கவே இருக்காது. குறிப்பா அந்த மனிதருடன் எதிர்கால வாழ்க்கையவே நீங்கள் மனதில் கட்டியிருந்தால் அந்த பிரிவு ஒரு உறவின் முடிவு மட்டுமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்க போவது கிடையாது. ஒரு கனவின் முடிவாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தோன்றும். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மனிதருக்காக நீங்கள் பல கனவுகளை பார்த்திருக்கலாம், பல தியாகங்களை கூட உங்க வாழ்க்கைக்குள்ள செய்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அந்த நம்பிக்கை உடைந்து சிதறிய ஒரு தருணங்கள் அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கும். பல தியாகங்களையும் நீங்கள் அவர்களுக்காக செய்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அந்த நம்பிக்கை உடைந்து சிதறிய ஒரு நேரத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு வழியையும் மனதிற்குள் ஒரு வேதனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த நாளில் நீங்கள் அழுதது அந்த மனிதர்களுக்காக மட்டும் கிடையாது, நீங்கள் கட்டிய எதிர்காலத்திற்காகவும் என்பதை அந்த ஒரு நாளில் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் முடியும். இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட காதல் ஏமாற்றத்தை ஆழமாக உணர்ந்திருக்கலாம் என்பதை இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்குள்ள புரிந்து காட்டவும் நிச்சயமாக ஆரம்பிக்கும். ஆனால் சில கடகம் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட காதல் ஏமாற்றத்தை ஆழமாகவே உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது இன்னும் சங்கடங்களை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதன் பிறகு மீண்டும் யாரையும் முழுமையாக நம்ப முடியாத நிலைமையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கை அங்கேயே முடிவதில்லை. சில காயங்கள் ஆற நேரங்கள் எடுக்கும். ஆனால் அந்த அனுபவம் உங்களுடைய மதிப்பை முதலில் நீங்களே உணர வேண்டும் என்ற பெரிய பாடத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். இந்த காதல் வாழ்க்கையை நீங்கள் மறக்க நினைத்தாலும் உங்களால மறக்க முடியாது. மறக்க முடியாமல் உங்களுடைய மனதிற்குள்ளேயே வைத்து தவித்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கவே இருக்காது. நிச்சயமாக இதெல்லாம் நடந்திருக்கும். நான் கூறியதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது பிறந்துவிடும். எனவே இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் இன்னும் பரந்த மனதுடன் இருக்க
உங்களுக்கு நீங்களே தூண்டுதலாகவே நிச்சயமாக மாறிவிடுவீர்கள். உங்களுக்கு எது வேண்டும் அந்த ஒரு செயலை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக நல்லதை உருவாக்கக்கூடிய காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அது நம்பிக்கையையும் வளைந்து கொடுக்கும், தன்மைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் அச்சம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவ் உணர்ச்சிகளை விட்டெளிக்க தயாராகக்கூடிய நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். மிகவும் எதிர்பாராத வழிகளில் நீங்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அமைதியை காப்பாற்றவும், வீட்டில் குடும்பத்தினரிடம் இணக்கத்தை கொடுத்து கொள்ளாமல் இருக்கவும், கோபத்தை நீங்கள் வென்றாக உங்க வாழ்க்கைக்குள்ள வேண்டும். அன்புக்குரியவர் இல்லாமல் நேரத்தை கடத்துவது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் துறையில் நன்றாக உணரும் அந்த சிறந்த நாட்களில் இதுவும் ஒன்றாக உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே உணரக்கூடிய ஒரு தருணமாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். அப்படிப்பட்ட நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கப் போகிறது. உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வந்து அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இப்பொழுது தேடி கொடுக்கும். கடகம் ராசி என்பர்களை, சில நேரங்களில் உறவுகளை உடைப்பது பெரிய சண்டைகள் கிடையாது, பேசாமல் இருப்பது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டும் அது தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் தேவையில்லாத ஒரு கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. பல ஆண்டுகளாக மனதில் இருந்த சிறிய கசப்புக்கள் மெதுவாக பெரிய தூரமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறி இருக்கலாம். குடும்ப விழாக்களில் கூட இயல்பாக பேச முடியாத ஒரு சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்களுக்கு பழைய மனக்கசப்புகள் குறைந்து உறவுகள் மீண்டும் இப்பொழுது இணையக்கூடிய வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். ஒரு உண்மையான உரையாடல், ஒரு மன்னிப்பு அல்லது ஒரு குடும்ப நிகழ்ச்சி பல ஆண்டுகளாக இருந்த இடைவெளியை குறைக்கக்கூடும். ஜோதிடத்தில் சில காலங்கள் உறவுகளை சீர்படுத்தும் காலமாகவே நிச்சயமாக கருதப்படுகிறது. அந்த நேரத்தில் அன்புடன் இறக்கப்படும் ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் கூட பல ஆண்டுகளாக குடைந்திருந்த உறவை மீண்டும் மலர செய்யக்கூடிய ஒரு தருணங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இன்னும் சில நேரங்களில் உறவுகளை வெல்வது வாதத்தில் மட்டும் கிடையாது, மனதினாலும் நீங்கள் காட்டக்கூடிய ஒரு அன்பினாலும் எல்லா விதமான உறவுகளையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதே மிகப்பெரிய ஒரு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் கஷ்ட காலத்தில் இருந்தபோது உங்களை மதிக்காமல் கேலி பேசி வீண் பழி சுமத்தி ஒதுக்கி வைத்த உறவினர்கள் இப்பொழுது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து தங்களின் தவறுகளை இப்பொழுது உணரத் தொடங்குவார்கள். பூர்வீக சொத்து அல்லது பணப்பிரச்சனையால் விலகி நின்ற சொந்த பந்தங்கள் இப்பொழுது உங்களிடம் சுமூகமாக பேச முன்வருவார்கள். எல்லா விதமான பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தீர ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அது நம்பிக்கையையும் வளைந்து கொடுக்கும், தன்மைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் அச்சம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவ் உணர்ச்சிகளை விட்டெளிக்க தயாராகக்கூடிய நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். மிகவும் எதிர்பாராத வழிகளில் நீங்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அமைதியை காப்பாற்றவும், வீட்டில் குடும்பத்தினரிடம் இணக்கத்தை கொடுத்து கொள்ளாமல் இருக்கவும், கோபத்தை நீங்கள் வென்றாக உங்க வாழ்க்கைக்குள்ள வேண்டும். அன்புக்குரியவர் இல்லாமல் நேரத்தை கடத்துவது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் துறையில் நன்றாக உணரும் அந்த சிறந்த நாட்களில் இதுவும் ஒன்றாக உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே உணரக்கூடிய ஒரு தருணமாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். அப்படிப்பட்ட நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கப் போகிறது. உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வந்து அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இப்பொழுது தேடி கொடுக்கும். கடகம் ராசி என்பர்களை, சில நேரங்களில் உறவுகளை உடைப்பது பெரிய சண்டைகள் கிடையாது, பேசாமல் இருப்பது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டும் அது தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் தேவையில்லாத ஒரு கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. பல ஆண்டுகளாக மனதில் இருந்த சிறிய கசப்புக்கள் மெதுவாக பெரிய தூரமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறி இருக்கலாம். குடும்ப விழாக்களில் கூட இயல்பாக பேச முடியாத ஒரு சூழ்நிலைகளும் உங்க